பாப்பா வந்து ப்ரீமெச்சூர் பேபின்றதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணுவேன் வெயிட். ஸோ போன வாரம் செக் பண்ணது, அதோட இன்னைக்கு தான் நான் வந்து செக் பண்ணுறேன். எதிரா மாலை சூடி மஞ்சம் தேடி சாப்பிடணும் அப்பா சொல்லி கொடுத்துக்கிறேன். அம்மா அம்மா இங்கே வா. எக்கு தான் பிடிச்சிருக்கா? வா அந்த யானை மாதிரி முன்னாடி பின்னாடி போய் விட்டுருவோன்னு தெரியல. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். அவள் மார்னிங் எழுந்ததுக்காக கொடுக்கறதுக்காக பாதாம் நட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு வரைக்கணும். ஆக்சுவலாக மிக்ஸி வேலை வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எழுந்துடுவா. ஸோ நான் வந்து 9 to 10 வந்து மேடம் நல்லா தூங்குவாங்க. இந்த டைமில் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கான வேலை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிடுவேன். கெட் அப், டைம் ஓவர். என்னம்மா வேணும்? என்ன வேணும்? என்னது அது? என்னது அது? இது உனக்கு. உந்தன் நாய் மொழியும் குழந்தை அழுகுற அளவுக்கு பாடாதீங்க. என்ன பொண்ணு பாரு. வாய் மொழியும் உந்தன் தாய் மொழியும் வசப்படவில்லை. காலையில எழுதி இதெல்லாம் கேட்கணும் தலையெழுத்து நதிரா. ஐயோ சரி நம்ம குடிக்கலாமா? தாடி பட்டோ பாப்பா குடுப்பாட்டுங்க. ஊற வச்சது என்ன ஊற வச்சேன்? நேற்று ஊற வைக்காம கொடுத்தது இனிப்பே இல்லையா பாப்பாக்கு? ஊற்றியாச்சு ஊற்றியாச்சு ஊற்றியாச்சு. நேற்று நான் மறந்துட்டேன். Cheers buddy, just have a sip. இன்றைக்கி காலையில் மேடம்க்கு வந்து இந்த நட் ஜூஸ் தான் வந்து கொடுத்தேன். இது வந்து டெய்லி கொடுக்க மாட்டேன், வீக்லி ட்வைஸ் ஆனால் த்ரைஸ் தான் கொடுப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி தான் கொடுப்பேன். லாஸ்ட்லேயே ஆஃப் தான் எடுத்துகிட்டு வந்து அதிலே பாதி தான் குடித்தா, மிச்ச பாதி வந்து இருக்குது. மேடம் போதும் அப்படின்ட்டாங்க. என்னம்மா அது? எப்படி சாப்பிடணும் அப்பா சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படி சாப்பிடணுமா? சரி இந்த இது என்னடா நதிரா? அது பேர் என்ன? இது என்ன? இது என்ன? இட்லியா? உனக்கு பிடிக்குமா இட்லி? பப்பு இட்லி பிடிக்குமா? இட்லி பிடிக்குமா? எடுத்துக்கோ, எடுத்து சாப்பிட்றேன். அந்த நட் ஜூஸ் குடித்த பிறகு வீட்டில் என்ன சாப்பாடு நாங்கள் செய்கிறோமோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் வந்து நதிரா கொடுப்போம். அது பிடிச்சா சாப்பிடுவா. இப்போ இட்லி செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அதை வந்து பைட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நான் செய்வேன். அவளுக்கு தனியாக வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து செய்ய மாட்டேன். டைம் வந்து இப்போ 12 o'clock. திடீர்னு மேடம்க்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு. அவங்களோட லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா பப்பு பப்பு அப்படி சொல்லுவாங்க. பப்பு பப்பு சொன்னால் பட்டுக்கு வந்து பப்பு செஞ்சு கொடுக்கணும். அதனால நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா ராகி கோதுமைலாம் போட்டு ஒரு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா? ஸ்வீட்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே சுற்றி மரம் இருக்குது. இந்த கயிற்று கட்டல் மாதிரி இங்கே போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதனால் இங்கே தான் வந்து ஒரு 11 to 1 வரைக்கும் ஓரளவுக்கு இங்கே மேனேஜ் பண்ணி விளையாடுவாங்க காத்தோட்டமாக. ஏசிலாம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா ஏசிலே வந்து 24 hours இருக்க முடியாது இல்லையா. 10 o'clock ஆஃப் பண்ணிட்டு அவள் தூங்கும்போது ஒரு 1 o'clock போட்டு விட்டேன்னா ஒரு 2 o'clock வந்து அவள் தூங்கிடுவா. பட் இந்த 2 hours கேப்பில் வந்து இவள் இங்கே தான் இருப்பாள். வெளியே இல்லைன்னா ஹாலில் தான் வந்து மேடம் விளையாடிட்டு இருப்பாங்க. மந்தா அழகு பொண்ணு, எங்கள் அழகு பொண்ணு, எங்கள் அழகு பொண்ணா நீங்கள் சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கான். மூச்சோடி பட்டு சாப்பிடு. அம்மா இங்கே வா பாடு. அம்மா அம்மா இங்கே வா பாடு பாடு. எப்படி? அம்மா அம்மா இங்கேயா? ஐயோ அழகுறாரு. சப் மதுரா பாடு. அம்மா அம்மா பாடு பாடு பாடு. ஆ அழகா பாடுறடா பட்டோ. கொக்கு ஆ எங்க சொல்லு. கொக்கு பர பர. மேடம் குளிக்க போகிறாங்க. குளிச்சுட்டு தூங்க போகிறாங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கலாம். ஆக்சுவலாக லஞ்சுக்கு வந்து நான் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன்.
பிரியாணி வந்து கொடுத்து பார்ப்பேன். அப்படி வந்து ஒரு கொஞ்சம் சிக்கன் பீசஸ்லாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டா அப்படின்னா ஓகே. பட் பிடிக்காத பட்சத்தில் நான் அதே பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் சாப்பாடு வந்து வடிச்சிருக்கேன். காலையில் கத்திரிக்காய் பண்ணலையே அதிலே இந்த பவுலில் போட்டு இந்த சிறுபருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த சாப்பாடும் சிறுபருப்பும் போட்டு பருப்பு சாதம் மாதிரி நெய் ஊற்றி கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி வந்து மெயின். அது இல்லை அவளுக்கு கொஞ்சம் செட் ஆகலை காரமாக இருக்குது அப்படின்னா இந்த பருப்பு ரைஸ் வந்து நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா திடீர்னு செய்ய முடியாது இல்லையா, அது நல்லா. வாவ், சாப்பிடுங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் எக் ஒயிட்டு, சிக்கன் வச்சுருக்கேன். எக் ஒயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அவள் எல்லோ வந்து சாப்பிட மாட்டான், ஏன்னா அவளுக்கு பிடிக்கல. அதனால் ஒயிட் வச்சேன். ஒயிட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டா. பிரியாணி சாப்பிட்றா? பிரியாணி நல்லா இருக்கா அம்மா செஞ்சது? சாப்பிடு. மேடம் லைட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் எடுத்துக்கோ. சிக்கி எங்கே? தோ சிக்கி எடுத்துக்கோ. எக்கு தான் பிடிச்சிருக்கா? எக்கு தான் பிடிச்சிருக்கா? ஓ சரி சரி சாப்பிடுங்க. சரி வெயிட் செக் பண்ணலாம். யாரும் நில்லுங்க. வெயிட் செக் பண்ணலாமா நதிரா? நதிமா வா. ஐயோ வா. ஓகே இறங்கி. 7.3. ஆக்சுவலாக பாப்பா வந்து ப்ரீமெச்சூர் பேபின்றதுனால 7.3 தான் இருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணுவேன் வெயிட்டு. ஸோ போன வாரம் செக் பண்ணது அதோட இன்றைக்கி தான் நான் வந்து செக் பண்ணுறேன். 7.3 இருக்காங்க. போன வாரமும் அதே தான் இருந்தாங்க, எதுவுமே ஏறவே இல்லை. போதும் 7.3 தாண்டி இருக்கீங்கோ. தலை வாரணும் அதான் பண்ணுறாங்க அப்படி தானே? எங்கே போகிறீங்க? எங்கடா போகிறீங்க? என்னடா பண்ணுறீங்க? தலை வாடுறீங்களா? சரி சரி ஓகே. நதிரா இங்கே வாங்க. ஜெனட்டிக்கலி அவள் வந்து மேபி அவளோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறது எல்லாமே இருந்தது. பட் போக 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 ஏன்னா பாப்பா வந்து அவளோட விஷயங்கள் க்ரோத் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து இருந்துட்டு வருது. என்ன ஒரு 2 months வந்து லேட் ஆகும். ஏன்னா அவள் 2 months முன்னாடியே பிறந்துட்டான்றனால 2 months மட்டும்தான் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாள் எல்லாமே. இப்போ உட்காரது அப்படின்னா அது 2 months கழிச்சு தான் உட்காந்தா. நடக்கிறதுமே வந்து 1 year 2 months, அதாவது 14 monthஸில் தான் அவன் நடக்கவே ஆரம்பித்தா. இப்போ பாப்பாவுக்கு வந்து 15 months ஆகுது. இப்போ 1 month தான் வந்து நடந்துட்டுருக்கா ஆக்சுவலாக. ஏன்னா பாப்பா ப்ரீமெச்சூர் பேபின்றதுனால வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, தூக்குறேன் அதெல்லாம் வந்து பண்ணுவாளா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் என் பாப்பா இப்போது ஓடுங்க. உன் தாலாட்டி நீயே பாடிக்கிறியா? தூங்க அம்மா. எதிரா மாலை சூடி மஞ்சம் தேடி. சரி தூங்குடா. என்ன பாடுறாது? டைம் இப்போது 2:30 ஆகுது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு மேடம் வந்து இப்போ தான் வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. குட் ஈவினிங் சொல்லுங்க. குட் ஈவினிங் சொல்கிறா நதிரா. பிக்கபூ எப்படி பிக்கபூ பண்ணோம்? பிக்கபூ குஷி எடுத்துக்கிச்சு. என்ன இது அதில் என்ன இது என்ன இது சொல்லு. பப்புவா? உனக்கு பிடிச்ச பப்பு. தூங்கி எழுந்த உடனே திரும்ப வந்து பப்பு வேணும், பசிக்குது அப்படி சொன்னாங்க. பசிக்குது சொல்லலை, பட் பப்புன்னா பசிக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஆல்ரெடி நான் மதியமே செஞ்ச அந்த பாஸ்மதி ரைஸில் சிறுபருப்பு போட்டு கீ விட்டு லைட்டாக கடைஞ்சிருக்கேன். இதோட மேடம் வந்து நைட் லேட்டாக தான் தூங்குவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பருப்பு சாதம் கொஞ்சம் ஃபில்லிங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நடுவில் வந்து கிரேவிங்ஸ் இருக்காது. தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். தேவைப்பட்டா சாப்பிடலாமா? இந்தா இப்போ நானும் நதிராவும் பீக்கபூ எல்லாரும் கண்ணாமூச்சி. நதிரா எங்கே காணோம்? நதிரா எங்க? சரி விளையாடிலாம் முடிச்சுட்டு 6:30க்கு திரும்ப பப்பு. ஸோ வந்து நான் ஆப்பிள் வந்து கொடுக்க போகிறேன். ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து அவள் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். அத்தையை பார்த்தாம்மா சொல்கிறீங்க. நதிரா என்ன பண்ணுற?
மீனுக்கு ஃபுட்டு போடுறோம். சொல்லுமா ஃபுட்டு போதுமா போதுமா. டப்பா திருப்பி வேணா வைக்காது. எடுக்கும் போது தான் எடுத்து கொடுக்கும். திருப்பி பாருங்க. நாங்க வச்சிரு. எங்க எடுத்தீங்க அங்கேயே வைங்க. ஏமா ஒண்ணு போட்டு நேரா வா வந்து யானை மாதிரி முன்னாடி பின்னாடி போய் விட்டுருவோம் தெரியல. அப்பா கூட ஆஃபீஸ் போறியா? இந்த சின்ன வயசுல யானை வரலாமா ரோட்ல? லவ் யூ சொல்லு அப்பா லவ் யூ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. லவ் யூ. அங்க ஒரு வண்டி வருது யாருக்கு போறது பாருங்க. பை பை. bye. மாமா வா வாட்ச் நான் எங்க போடு பை. பை. சரி நாங்க போய் ஒரு ரவுண்ட் வாங்க போயிட்டு வாங்க. அவங்க அத்தை மாமா வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்துருவாங்க. அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க 2 பேர் மேலேயும். நதிரா இப்போ ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வராங்க. நான் கேமரா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே ஆமாம். அவங்க அத்தைலாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டதுக்கப்புறம் ஒரே ஏன்னா வீட்டில் இருந்து ஒரு 3 பேர் கிளம்பிட்டாங்க இல்லையா. இப்போ என் முகத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும், போர் அடிக்கும். அதனால வந்து கொஞ்சம் அடம் முடிச்சாங்க. அந்த அழையெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் அவளுக்கு வந்து நான் சிக்கன் மட்டும் பாயில் ஆயிருக்கும் இல்லையா பிரியாணியில், அது வந்து சாஃப்டாக இருந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஊட்டி விட்டு சாப்பிட்டாங்க. இந்த கபோர்டில் இருந்து நான் எப்பயோ வச்ச அந்த மேக்கப் கிட்டில் இருந்து இதில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு நெயில் பாலிஷு, ஒரு சீரம், இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து போட்டு களைச்சி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறீங்க? அது என்ன? அது காட்டுங்க, அது காட்டுங்க. இது யூபின்னோட கவரு, ஆனால் இதில் யூபின்னே இல்லை. எங்கே போச்சு தெரியல. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், ஆஃப்டர் டெலிவரி இல்லை, இந்த அம்மா எப்போ பேபியாக உருவானாங்களோ உள்ள அதுலேருந்தே எல்லாத்தையுமே வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக வந்து செட் பண்ணலை. சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா. எப்படி சுற்றுறீங்க? போதும். எங்கேருந்து எடுத்த? எக்ஸ்பைரி 2025 ஆயிடுச்சு. ஆனாலும் இது உள்ளே இருக்கிறது. இந்த சீரமும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு பிப்ரவரியோட. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸு, இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டிருக்கீங்களா யூஸ் பண்ணாமல்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுக்குறீங்களா? இதெல்லாம் வேஸ்ட்டு, நீ அடுக்குனாலும் வேஸ்ட்டு, எல்லாம் எக்ஸ்பைரி. இந்த மேக்கப் கிட்டோட பவுச்சே வந்து கேவலமாக தான் இருக்குது. நான் இதை வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 2024 வாஷ் பண்ணது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் தொடவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு இப்போ யூஸ் ஆகலை. உயிரோடு இருந்தால் போதுன்ற அளவுக்கு தான் வந்து இப்போது மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இருக்கும். மேபி எனக்கு அந்த மாதிரி தான். அவங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். முன்னெல்லாம் வந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாஷ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைஜீனாக இருந்தவ இப்போ எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. நதிரா யூ சொல்ல. யூ மோஸ்ட்லி ஃபுட்டுக்கு தான் எனக்கு வந்து நேரமாகும். ஏன்னா இவன் வந்து 2 வாய் வச்சுருந்த கோழி சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 2-3 வாய் வச்சுட்டு திரும்ப 1 hour கழிச்சு பசிக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ திரும்பவும் நான் வந்து அதை செஞ்சு கொடுக்கணும். மோஸ்ட்லி இவன் மட்டும் தான் அப்படியா, இப்போ எல்லாருமே அப்படியான்னு தெரியல. பட் ஒரு 1 hour 2 hours ஒன்ஸ் வந்து எதாவது கொடுத்தா சாப்பிடுவா. போதுமா பேசுகிறேன், எனக்கே தலை சுற்றுதுமா. ஏம்மா சுற்றிட்டு இருக்கீங்க அம்மாவை? என்ன ஏன் சுற்றுற அம்மாவை? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அடம் முடிக்கிறது, அலறது. குட் நைட் சொல்லு. குட் நைட். பக்கத்தில் அவங்க அப்பா இல்லை, அதனால் அப்பா ஞாபகம் வந்துச்சு போல். அப்பா அப்பான்னு கேட்குறாங்க. அதனால் அப்பாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ண போகிறோம். சில பல நாடகங்கள், ட்ராமாக்கள், அழுகைகள், பிடிவாதங்களுக்கு பிறகு மேடம் வந்து இப்போ தான் வந்து தூங்குனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நதிராவோட க்ரோத், நதிராவை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பாய். நதிரா சார்பாகவும் பாய்.